அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இல்லாத கருணையுள்ளவன். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனே வக்திருத்த சட்டத்தை போட்டுவிட்டு முஸ்லிம்கள் நலனுக்கென்று நடிக்கும் கூட்டமே. தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனனா தந்தன 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 தனனா தந்தன தந்தன தனனா. இறை சொத்தை எதிர்ப்போம் 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 இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம் இறுதி வரை எதிர்ப்போம். பணிய மாட்டோம் 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 அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம். நன்றி. எல்லாரும் மேடைக்கு முன்னாடி போக முடியாது, கொஞ்சம் இடம் ஏற்கனவே ஒரு கூட்டம் உண்டாகிடுச்சு. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். ரத்து செய் 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 ரத்து செய். ஏன் இந்த 11 குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது, இது நான் இப்ப சொல்ல போற வார்த்தை இந்து சகோதரர்களுக்காக. நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த என் சகோதரர்களே, செவிகள் இருந்தால் கூர்திட்டு கேளுங்கள். ஊடகங்களின் வாயிலாக கேட்கக்கூடிய இந்து மத சகோதரர்களே, பாஜக என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏன் இந்த 11 குற்றவாளிகளை விடுதலை செய்தீர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் என்று கேட்ட பிறகு, எஸ் பிகாஸ் தே ஆர் ஆல் பிராமின்ஸ் என்ற பதில் வந்தது. திட்ட திருத்த சட்ட மசோதா அரங்கேற்றப்பட்ட பொழுது அதனை அக்குவே வங்காளத்தில் நாங்கள் பட்ட துயரங்கள் இன்னும் ஆறவில்லை. கேரள கரையில் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. அந்த அளவுக்கு இந்த வக்ஃபு சட்டத்தை திருத்த சட்டத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக ஆய்வு செய்ததனுடைய விளைவு வக்ஃபு அந்த ஜாயிண்ட் ட்ரிபியூனல், அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்தது. இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பொடைக்குழிக்கு அனுப்பும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி நாரே தட்டு இந்த கருப்பு சட்டையோடு வந்து இருக்கின்றேன் என்கிற புதிய நம்பிக்கையை இந்திய மக்களின் இதயங்களில் விதைத்துள்ளது என்பதை எண்ணி பெருமகிழ்வு கொள்கிறோம். இந்த தீர்மானத்தை பாஜக அல்லாத எல்லா கட்சிகளும் ஆதரித்துள்ளதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தி இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டி இருக்கிறது. சொல்லுங்கள் என்று நான் அண்ணன் டி.ஆர். பாலுவர்களுக்கு தகவல் சொன்னேன். சொன்ன 5வது நிமிடத்தில் முதலமைச்சரே என்னுடைய தொலைபேசிக்கு வந்தார். தலைநகருக்கு நான் வருவதை அங்கிருந்து வரவேற்பதை விட இந்த நாட்டில் இருக்கிற 15% இஸ்லாமியர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்காக குஜராத்துக்கு செல் என்று கட்டளை போட்டவர் என்னுடைய அன்பு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்.